இப்போ டாலர் வீக் ஆகும்போது நம்ம ருபி ஸ்ட்ராங் ஆகணும்ல. அப்போ ருபியும் ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது, டாலரும் வீக் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்னதான் நடக்குது? இந்த வீடியோ முடியும் போது டாலர், ருபீஸ், கோல்டு, இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் சேர்ந்து நம்மகிட்ட இருக்கிற காசை நமக்கு தெரியாமையே எப்படி எடுத்துக்கிட்டு போகுது வெளியே அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. நம்மளோட நிறைய பேரோட திங்கிங் என்னன்னா, டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது ருபி வேல்யூ குறையும் அப்படிங்கிறது ஒரு காமனான திங்கிங்காக இருக்குது. ஆனால் நிஜமாவே அப்படிதான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படியே ஆப்போசிட்டில் சில கரன்சிஸ்க்கு நடக்கு. இப்போ உதாரணத்துக்கு டாலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கரன்சிக்கு கீழே குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ, பவுண்ட், சுவிஸ் இந்த மாதிரி கரன்சிக்கு எகென்ஸ்டாக டாலர் ரொம்பவே வீக் ஆயிருக்கு. இது ருபீஸ்க்கு எகென்ஸ்டாக நடக்கலை, ஆனால் மற்ற கரன்சிக்கு எகென்ஸ்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ருபி வேல்யூ கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்றது ஒரு மித், கட்டுக்கதை தான். இப்போ இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் எகெயின்ஸ்ட் சுவிஸ், பவுண்ட், யூரோ இந்த கரன்சிக்கு எகெயின்ஸ்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கடந்த 2025 செப்டம்பர் மாசத்திலிருந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாலர் வேல்யூ கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஒரு டைமில் ஸ்டெடி ஆகி அப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, இல்லைன்னா சில இடத்துல ஃப்ளாட்டாக இருக்குது. யூஎஸ் டாலர் உலக அளவில் ஒரு டாமினன்ட் ஆன ஒரு கரன்சி தான், ஆனால் அதே அளவுக்கு வேற கரன்சிஸும் இருக்கு. அந்த கரன்சிக்கு எகென்ஸ்டா யூஎஸ் டாலர் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இதே டைம் பீரியட், அதாவது கடந்த 2025 செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்தியன் ருபீஸ் வேல்யூ எகென்ஸ்ட் டாலர் என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே டைம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5% இந்தியன் ருபீஸ் வந்து டாலருக்கு எகென்ஸ்டா குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வருஷம் கூட முடியல, ஆனால் சோஃபார் இது வரைக்கும் 7.5% போச்சுங்கிறது ஒரு பெரிய பெரிய அடி இந்தியன் ருபீஸ்க்கு. 88 ரூபா இருந்த கரன்சி வேல்யூ இன்னைக்கு 95 ரூபால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பீக் பார்த்தீங்கன்னா 96 ரூபாயை தாண்டியும் ட்ரேட் ஆயிருக்கு. நார்மலா நம்ம மக்கள் எல்லாரும் எஃப்டில பணம் போடுறோம் இல்லையா? இப்போ எஃப்டில நான் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருந்தா கரன்சி வேல்யூவே எனக்கு 7.5% அவுட் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு எஃப்டில 7% தான் தர்றாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த 7%ல பார்த்தீங்கன்னா 7.5% நான் இங்க கொடுத்துட்டேன், அதாவது லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு 7% எனக்கு வந்த வட்டி, ஆனா 7.5% எனக்கு பண வீக்கம், இன்ஃப்ளேஷன், காலி. இப்போ யாருக்கு நஷ்டம்? ஃபண்டு போட்ட எனக்கு தான் நஷ்டம். அப்போ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு எந்த ரிட்டர்னும் கிடைக்கல, ரிட்டர்ன் வந்து 0. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்போ டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ருபியோட வேல்யூ ஏன் குறையுது? இது எல்லாத்துக்கும் வர காமனான ஒரு கொஸ்டின், கரெக்ட்டுங்களா? இப்போ நம்மளோட வரவு, செலவு, சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ருபீஸ்ல பண்றோம். ஆனா உலக வர்த்தகம் ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே டாலர்ல தான் நடக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்து வாங்குவோம். அந்த வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருள் எல்லாமே நம்ம எந்த கரன்சியை யூஸ் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரை வச்சு மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஒரு சில கண்ட்ரியோட இந்தியா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உதாரணத்துக்கு நமக்கு தேவையான ஆயில், கோல்டு, நேச்சுரல் கேஸ், ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நமக்கு அத்தியாவசியமான பொருட்கள். நம்மளால இது இல்லாம நம்ம நாட்டையே சொல்ல போனா இயக்க முடியாது. இது நம்ம கிட்ட ரொம்பவே குறைவா இருக்கு. அதாவது உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்குமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஆயில நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம், ஈரான் இருந்து வாங்குறோம், சவுதி கிட்ட இருந்து வாங்குறோம், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருந்து வாங்குறோம். இவங்க எல்லாமே ட்ரேட் எதுல பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர். அப்போ நீங்க இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்க டாலர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆயில், கேஸ் இது எல்லாத்தையுமே தருவாங்க. எப்பவுமே ஒரு பொருளோட தேவை அதிகமாகும் போது, அதாவது டிமாண்ட் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. இப்போ உலக வர்த்தகம் வந்து நம்ம டாலர்ல பண்றதுனால நமக்கு டாலரோட தேவை அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய அதிகப்படியான ருபீஸை கொடுத்து நம்ம டாலரா வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இதனால தான் ருபீஸோட வேல்யூ குறைஞ்சுக்கிட்டும் டாலரோட வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈரான், யூஎஸ், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துச்சு. இந்த கான்ஃபிளிக்ட்னால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு வர்த்தக வழியை ஈரான் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வழியா தான் நிறைய உலகத்தோட 30% வர்த்தகம் நடக்குது. நம்ம இந்தியா உட்பட பல ஆசிய நாடுகள் பார்த்தீங்கன்னா இதன் வழியா தான் வந்து ஆயிலை எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஆயிலை கொண்டு வர முடியாதனால ஆயிலோட தேவையும் அதிகமா இருக்கிறதுனால அதனுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா மாறிடுச்சு. வாருக்கு முன்னாடி வெறும்
$27 இருந்த ஒரு பேரல் குரூட் ஆயில் பீக்ல பாத்தீங்கன்னா $117 மாறுச்சு. இப்போ 77 இருந்து 117ங்கிறது ஒரு பெரிய சேஞ்ச். அது ஒரு சின்ன ஒரு 6 மாச டைமுக்குள்ள. அப்போ இந்த டைம்ல இந்தியன் ருபீஸும் கடன்னு விழுந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ருபீஸை செலவழிச்சு டாலரை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருந்ததுனால. இப்போ கொஞ்சம் ஸ்டெடியாகி 83 85 இந்த ரேஞ்சில் வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்பெல்லாம் டிமாண்ட் மார்க்கெட்ல அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் நம்ம ருப்பியை நிறைய செலவு பண்றதுனால தான் ருப்பி வேல்யூ டாலருக்கு எகெயின்ஸ்டா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% தான். இதெல்லாம் டைரக்டா நம்மளை இம்பாக்ட் பண்ற விஷயங்கள், அதாவது டைரக்டா நம்மளோட ருப்பியை குறைக்கிற வழிகள். இப்போ இன்டைரக்டா எப்படி நம்மளோட ருப்பி வேல்யூ ஃபாலோ ஆகுறதையும் பார்க்கலாம். இப்போ பெட்ரோல் விலை $1 ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த $1 விலை ஏறுனதுனால அத்தியாவசிய பொருட்களோட விலை இமீடியட்டா ஸ்கை ராக்கெட், அதாவது ரொம்பவே அதிகமாயிடுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? ஏன்னா இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இப்போ பெட்ரோல் $1 ஏறிச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதுல உள்ள லோடு, அதாவது அந்த சரக்கோட விலையும் இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அத்தியாவசிய பொருட்கள் நம்ம வாங்குற வெங்காயம், தக்காளி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். பை ரோடு இல்லைன்னா கப்பல் வழியாவோ இல்லை வான் வழியாவோ நம்ம கொண்டு வரணும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், கேஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே தேவைப்படும். அப்போ ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா $10 விற்க வேண்டிய ஒரு பொருள் $12 மாறிடுது. இதுதான் விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன் சொல்றோம். அப்போ இதெல்லாமே டைரக்டா நம்மளை இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயங்கள். எங்கேயோ ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது, இல்லை எங்கேயோ ஒரு வார் நடக்குது, ஆனா உலக அளவில் எல்லாருமே இம்பாக்ட் ஆகுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலர் வர்த்தகம். இதோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா 90% ஆயில், கேஸ், ஃபெர்டிலைசர் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுது, டாலர் வர்த்தகம் பண்ணுது. அப்போ நமக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா பல பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த டாலர்ஸை நம்ம உள்ள கொண்டு வரக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா இந்தியாவோட இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிசிட், அதாவது நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, இறக்குமதி அதிகமா இருக்கு, நம்மளோட ஏற்றுமதி குறைவா இருக்கு. நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு அவங்க கிட்ட டாலர்ல வாங்கினா அந்த டாலரை யூஸ் பண்ணி நம்ம இறக்குமதி பண்ணலாம். ஆனா நம்மளோட ஏற்றுமதி ரொம்ப குறைவு இறக்குமதியை கம்பேர் பண்ணும்போது. நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கலாம், இல்லைன்னா புரியாம கூட இருக்கலாம். இப்போ இந்த கிராஃபை பாருங்களேன். இது வந்து இந்தியா அண்ட் USA இவனோட இன்ஃப்ளேஷன் எப்படி இருந்திருக்கு, ருபிக்கு எகென்ஸ்டா டாலர் எப்படி வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இப்போ 1995 இருந்து இந்த கிராஃப் படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் வேல்யூ கண்டினியூஸா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா ஸ்டெடியா இருந்திருக்கும், கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஆனா அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா டாலர் வேல்யூ அதிகரிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின காரணங்களால மட்டும்தான் நடந்திருக்கு. எப்பெல்லாம் இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நம்மளோட RBI என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது ரெப்போ ரேட் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வரக்காக பண்ணுறது. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாமே இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதனால ருப்பி வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு பல ரீசன்களை பார்த்தோம். அதில் முக்கியமான 3 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலரோட டிமாண்ட் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அதிகம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு, பணம் வீக்கம், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இதனால தான் ருப்பி வேல்யூ கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நம்மளுடைய இறக்குமதி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, ஆனால் ஏற்றுமதி குறைவாக இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகம் இல்லை உலகத்தில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம், டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும். ஆனால் உள்நாட்டுக்குள்ள நம்மளோட தேவை என்னவா இருக்கு, அதனால எப்படி இந்தியன் ருபீஸ் ஃபாலோ ஆகுறதையும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. அதாவது இவங்களுக்கு டெய்லியும் பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ பணத்தோட தேவை அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ப்ரைவேட் செக்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்போது அதுக்கு நிறையா மணி சர்க்குலேஷன், கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது. அதுக்கு RBIயும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணியை கீப் ஆன், அதாவது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மணி அதிகமாக பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தோட தேவை, அதாவது பணத்தோட புழக்கம் அதிகமாகும். அந்த பணப்புழக்கம் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கையில் நிறைய காசு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வாங்குற பொருள் என்னன்னோ இதுக்கு முன்னாடி என்ன பொருள் வாங்கினீங்களோ அதே அளவு பொருளை தான் வாங்க முடியும். இதுவும் ஒரு முக்கியமான ரீசன்.
ருப்பி ஃபால் ஆகிறதுக்கு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பல ரீசன் சொல்லியிருக்கோம் ஏன் ருப்பி எகெயின்ஸ்ட் டாலர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு. இதில் பல மித்ஸ், அதாவது உதாரணத்துக்கு இப்போ டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ருப்பி வேல்யூ குறைங்கிறது வந்து ஒரு மித். ஓகே, ஸோ அதையும் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.